வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மாடு விற்பனை. நேற்று 6 மாடு போட்டுருந்துருப்பேன். அதில் அட்வான்ஸ் பிடிச்சது, பிடிக்காதது, விற்றது, விற்காதது இதெல்லாம் போடுறேன். பாருங்கள், 6 மாடு விற்பனை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போடுறேன். மாடு காலையிலக்கு வந்து பார்க்கோம்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு எந்த மாடு இருக்குதுன்னு கேட்டு வாங்க. மொத்தமாக 6 மாடு நைட்டு தான் போட்டையே அப்படின்னு வந்து பார்த்து இன்றைக்கே நிறையா பேர் வந்துட்டு வித்தாசம் சொன்னால் கொஞ்சம் சங்கடப்பட்டு போகிறாங்க. அதுக்காக சொல்கிறேன், ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க. 6 மாடு விற்பனை. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. 6 மாட்டில் பார்த்திங்கன்னா நேற்று போடுறது கண்ணு மாடு ஃபஸ்ட்டு. இன்றைக்கி அதே ஃபஸ்ட்டு தான் போடுறேன். ரேட்டு ஒரு ஆள் பேசியிருந்தார பிடிக்கல. ஃபஸ்ட்டு மாடு 2 பல்லு, கண்ணு காலங்கன்று, கறவை உங்களுக்கு 2 பல்லு தானுங்க. ஒரு சுழி மின்னுக்கு தெளிக்குன்னு சொல்லியிருப்பேன். 2 பல்லு, கண்ணு காலங்கன்று. இன்னும் 10 இதுக்கு நீங்கள் வச்சு கறக்கலாம். பால் 4 லிட்டருக்கு விடாது. இந்த 6 மாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். 2 மாடு செனை உறுதியான செனை, பாக்கியெல்லாம் செனை உறுதி இல்லை. இது 2 பழுத்த கறவை. நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி பாருங்கள். நேற்று கண் ஓட்ட போட்டு மடி போட்டிருப்பேன். இன்றைக்கி மடி காட்டுற பாருங்கள். நேற்று கண் ஓட்ட மடி தெரியாதில்ல. இப்போ அந்த செல்லை கவுண்டு போக அப்படி சுற்றுது. கறவைக்கெல்லாம் 6 மணி நேரம் கறக்கலாம். வித்தாசினாலும் எழுதி போடுறேன். விக்கிலினாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு எடுத்து தனியாக மேய்ச்சல் கறவை இதுக்கெல்லாம் போடுறேன். நான் அந்த கண்ணு காலங்கண்ணுங்க இதோட ரேட்டு 38,000 சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு மாடு வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள். எல்லா மாடுகளும் இருக்குது, காட்டுறேன் ஒன்றொன்னா. இது வாங்க கண்ணை காட்டிட்டு வரேன். கண்ணு காலங்கன்று 2 பல்லு 38,000 கொண்டு போய் நீங்கள் ஒரு 10 இது கறக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லாத மாடு. அனுசரித்து தர்றேன், கொண்டு வாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அனுசரிச்சுன்னு சொன்னதையும் உடனே நம்ப இது பண்ண வேண்டாம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்னால் நானே சொல்லிக்கிறேங்க, கம்பெனி முத்திரை வச்சு ஐஎஸ் முத்திரையோடு தர்றது கிடையாது. உயிருள்ள ஜீவை நம்ம கொண்டு போய் பூச்சி மாத்திரை போட்டு நம்மளுக்கு எப்படி கை கால் வலி வருதோ அந்த மாதிரி அதுக்கு நம்ம ஒரு பக்குவம் பார்த்து கை கால் வலி, மேல் வலி எல்லாம் இருக்கும், சளி இருக்கும், எல்லாம் பராமரித்து கறந்தாத்த பால். நம்ம ஒன்று 5 நாளைக்கு 20 நாளைக்கு கட்டி வச்சுட்டு ஒவ்வொன்று சொன்னோம்னா அது செட் ஆகாது. அதுக்கு சொல்கிறேன். 2வது மாடு பெருவெட்டு மூட்டை இன்றைக்கி தான் வந்து இறங்குச்சுங்க. இது அந்த வீடியோவில் வந்திருக்காது. பால் கறந்தே ஏற்றிட்டு வந்தேன். 5 மோசம் வரவே வராது. இதுலேருந்து போகிற எல்லா மாடுகளுமே. ஏன்னா ஒன்றுக்கு தனித்தனி 1/2 லிட்டர் 1 லிட்டர் குறையினா நீங்கள் பக்குவம் பண்ணி கறந்துக்கலாம். இளங்கணுகளில் இருந்து கண்ணை தூட்டு கறந்து பார்க்குறதெல்லாம் இல்லைங்க. இது நல்ல பெருவிட்டு மாடு மொட்டை, சுத்தமான மாடு. ஈத்து எத்தனை நீத்து இருக்குன்னு எல்லாமே கேட்பீங்க. இதில் போடுற மாடு அனைத்துமே பல்லு பார்த்திங்கன்னா 2ஆம் நீத்து மாதிரியாவது இருக்குது. 3ஆம் நீத்து இருக்கலாம், அதோட சரி. தவிர பைத்தாப்பில் மாடு நல்ல பெருவிட்டு 37,000 தான் போட்டிருக்கிறேன். மாடுகளை இப்போ வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதோ, நேரில் உங்கள் கட்டித்துறையில் இருக்கிற மாட்டை கூட பெருவாட்டாக தெரியும். கொண்டு போய் நல்லா கறங்க. மடியே கறந்த மடிங்காடி அப்படி உள்மடி மாதிரி தெரியுது. நல்லா தீனி வச்சு கறக்கையில் நல்லா கறக்கும். உங்களுக்கு காற்று வேறு பட்டையை கலப்புது. இங்கே நம்மளது சூதானமே இல்லாமல் ஆயிடுச்சு. வர்ற பால் வத்துற மாதிரி ஆயிடுச்சு என்கிட்டப்போ. அடுத்து 3வது மொட்டை. 2வது மொட்டை விலை சொல்லிட்டேன், 37,000. 3வது மொட்டை பார்த்திங்கன்னா 6 பல்லு. இது 38,000. 2வது மாடு 37,000 சொன்னேன். 3வது மாடு தான் 38,000. ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். மின்பின் பண்ணி தர்றேன். கொண்டு போய் 3 மாடு 4 மாடு கொடி அண்ணதை கட்டித்தரில் கட்டினாலும் சவம் வச்சு இருக்கணும். 3வது மாடு 38,000, 6 பல்லு. இன்றைக்கி மடி பத்தாது. எப்படி என்ன காரணம் கேட்டிங்கன்னா, காலைக்கு கத்துது. நான் ஊசி இன்னும் போடல. நாளைக்கு காலையில் வர சொல்லி போட்டலாம்ட்டு இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு மடி இல்லை. பயங்கரமான நிலவில் இருக்குதுங்க மாடு. அதனால தான் மடி இல்லை. எப்படின்னா நாளைக்கு ஊசி போட்டு ஆண்டவான 6க்கு போனாலும் நிற்கட்டும் செனை அப்படின்ட்டு. ஏன்னா வந்ததையும் பருவத்துக்கு வந்தையும் போட்டேன்னா ஒவ்வொன்றும் நிற்காது. இது கொஞ்சம் பருவம் மாறி போட்டோம்னா நின்றுக்குங்க ஒவ்வொன்று டக்குன்னு. 6 பழுத்து தலையீத்து கறந்துட்டுருக்குதே. நல்ல வெறுவட்டு இது மாடு. லட்சணம் எந்த சொத்தையுமே இல்லை. எந்த மாட்டிலையுமே சொத்தை இருக்கிற மாட்டில் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் பயமில்லாமல் கொடிக்காரங்க ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் வாங்கினா நம்பிக்கைங்கிறது நம்மளுக்கு முக்கியம். இந்த கருப்பு சட்டை மாடெலாம் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அதையும் சேன மாடு அதுவும் விற்பனைக்கு வந்திருக்குது இன்றைக்கி. ஒன்றும் தப்பு வராதுங்க. முடிஞ்ச அளவுக்கு
பண்ணினா 6 பல் மாடு நெட்டு இருக்குதுங்க. மாடு உடம்பு இருக்குது. இன்றைக்கி காலை கத்துறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் மடி வந்து பத்தாமல் இருக்குது. கறவையில் நல்லா வரும். 5 மேலே தானே வரும் எல்லா மாடுகளுமே. ஒரு வாரம் நல்லா அதுக்கு தகுந்த ஊக்கம் கொடுக்கணும். இப்போ நானே கொஞ்சம் சைலஸ்னாலும் வாங்கி போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். வைக்கப்புள்ள தின்னுதே அந்த கறவைகளே நம்மகிட்ட வந்து வற்றி போக ஆரம்பிச்சிருச்சு. பக்குவம் பண்ணி கொண்டு கறக்கணும் வாயிலா சிவனுங்களெல்லாம். அப்புறம் கொண்டு போயிட்டு கை கறவைங்க நம்ம வாங்கி மடிக்காமல் பார்த்து ஓர்ஸ் பண்ணி இதில் வச்சு நம்பிக்கையில் கலந்துக்கிறது தான். $38,000 கொண்டு போய்க்காரங்க. 3வது மாடு 6 பல். இன்றைக்கி நெழுவு நல்ல நெழுவு கை வைக்க முடியல. நல்ல பருவத்தில் இருக்குது. காலையில் ஊசி போட்டு உங்களுக்கு வேணுனாலும் கொடிக்காரங்க மாடு நல்ல நெட்டுக்குதால வீடியோவில் வராமல் மாடு. இது மொதல் அந்த சுழி மின்னுக்கு தெளிக்குன்னு போட்டிருப்பேன். இது அட்வான்ஸ் கொடுத்து இன்றைக்கி நாளைக்குன்னு ஒன்றும் பிடிச்ச போகிற காணும். மாடு வீடியோவில் இப்படி தெரிஞ்சு நல்லா நெட்டுங்க. பல் பார்த்திங்கன்னா அப்படியே கராம்பல் வாட்சி மாதிரி இருக்குது. ஒரு நூல் தாமசம் கிடையாது. பல் அப்படியே நல்லா வாட்சி மாதிரி இருக்குது. கறவை கோணக்கணக்கு சிமெண்ட் கடித்தவர்லேருந்து குழாம்பு தேஞ்சிருக்குது. அந்த ஒரு குறையை தவிர நடக்கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேண்டன மாதிரி நடக்குது. தீனி தண்ணி எல்லாம் பட்டை எடுக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா பருத்திக்கோட்டை சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு மூட்டை வச்சு பக்குமணம். நீங்கள் மாட்டை பார்த்தியுமே ஒரு சிலர் என்ன வாங்கினா பண்ணைகளை போட்டு இழுத்து எல்லாம் கொண்டாந்துருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பல் அப்படியே வாட்சி மாதிரி இருக்குதுங்க. கெல்டே கிடையாது. இதே மாடு 2ஆம் நீத்து. நீங்கள் ஆட்டு வேணால் பிடிச்சி பார்த்துக்கு கேட்டுக்குங்க. மாடு 2ஆம் நீத்து. அதுக்கு மேலே கெல்டே கிடையாது. கரவரைக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. நெட் இருக்குதுங்க. வெறுமாட்டு ரேட்டு தான். உங்களுக்கு நான் விலையை குறைச்சே போடுறேன். அட்வான்ஸ் காட்டில் கழிச்சிக்கிட்டு அன்னைக்கு போட்டிருந்த விலை வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா 36 கொடுங்க. கொண்டு போங்க சந்தோஷமாக. ஒன்றும் தப்பில்லை. 36 ரூபாய்க்கு தரேன். மாடு சின்ன மாடு நினச்சிடாதீங்க. இப்போ செல்லில் பார்க்க உங்களுக்கு எப்படி சிறுசாக மாடு நல்ல நெட்டு. உங்கள் கட்டித்து வராலும் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் மாட்டை கூட நிறுத்திக்கிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நூல் நெட்டாக இருக்குது. மாடு இழைச்சிருக்குது. அவ்வளோதான். கொண்டு போய்க்காரங்க நம்ம கறவை மாட்டுக்களை நம்ம உயிருள்ள ஜீவன் நம்ம தான் பக்குவம் பண்ணி அதை கறந்துக்கோணும். கொஞ்சம் மாடுக்கு நிதானம் போல் கையை குசாமல் 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு வாங்கி போடணும். இதுக்கு அப்புறம் அப்படியே கூட ரெடி ஆகிக்குங்க. கொண்டு கட்டினதையுமே வீடியோ அன்னாடும் பார்த்துட்டு குறை சொல்லிட்டுதுங்கன்னா அப்புறம் மாடுக்கு செட் ஆகாது. மாடுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பில் பொறுத்த மாடுகள் இருக்குது. நம்மள ஒரு பக்கம் எண்ணி கொடுத்து வாங்குறேன். இப்போ நான் உங்களுக்கு திணி சொல்லித்தர்றேன். எனக்கு கொடுக்குறவங்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கேட்டால் நாங்களும் வேலைக்கு தானே வாங்கணும் ஒரே வரின்னு முடிஞ்சிடும். ஆனால் நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வாங்குகிற ஆளுகையாவது இப்போ வாங்கிட்டு இருக்காங்க என்கிட்ட. என்ன காரணம்? பால் கொஞ்சம் நஞ்சம் பின்ன இருந்தாலும் சரி இது உண்டானது சொல்லிடுவார் அப்படின்னு எனக்கு தெரியாமல் ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி ஏதாவது தெரியாமல் இருந்தால் தான் இருக்குமே தவிர கண்ணுக்கு தெரிஞ்சால் சொல்லி போடணும். அது எப்படி என்கிட்ட விற்கிதோ விற்கலையோ ஒன்று. 2வது பால் வந்து அரைப்படி மின்பண்ணி வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்கிட்ட வளம் பார்த்திங்கன்னா சூதானமே இல்லாமல் வச்சு உருப்படி அதிகமாக. 4வது மாடு 37,000 கொடுங்க. அந்த பெருசாக 5வது மாடு பார்த்திங்கன்னா இதோட விலை நேற்று நான் சொல்லலை. நிறைய இந்த மாடுக்குன்னு வந்த போனால் அளவே இல்லை. ஆனால் உண்டானதை சொல்கிறேன். 39,000 இன்றைக்கி இதோட விலை. 5வது மாட்டோட விலை. செனை வந்து நேற்று 6வது மாடாக இருந்தது. செனை வந்து 3.5 மாதம் நீங்கள் செக் பண்ணி பிடிச்சிக்கலாம். இது நேற்று 10 பேர் கேட்டிருப்பீங்க. 10 பேர்னு சொல்லியிருப்பேன். வித்தாசி ஒருத்தருக்கு அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். சொல்லிவிட்டு கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன மேடம் உதையினாலுமுங்க சின்ன உதையல்ல. அது எப்படின்னா ஒரு காம்பில் 10 அடி பால் கம்மியாக வருது. இப்போ 39 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவேன். நான் விலைக்கு வாங்கிட்டேன். சென்னைக்குந்தேன் ஒரு காம்பில் 10 அடி பால் கம்மியாக வருது. ஆனால் கண்ணை வச்சுட்டு கொடுத்துட்டாங்க. கண்ணுக்கு எடரிக்கிறது சட்டக்கண்ணே சின்ன உதையலைங்க. இன்றைக்கி அட்டி ஒத்த டப்புங்குது குண்டா. ஏன்னா உண்டான நம்ம சொல்லி கொடுத்துடலாம். நீங்கள் இதை அந்த ஒரு காம்பு தான் கொஞ்சம் பால் 10 அடி கம்மியாக கறந்து போட்டேன் சுத்தமாக. அதெல்லாம் விடமானுங்க. மூக்கில் கவத்தை போட்டு கால் மாட்டி கறந்தேன். இது உதைக்கிறது வந்து ஒரு வித்தியாசம். எப்படின்னா கொஞ்சம் தள்ளி காலங்கிட்டு நீட்டி மனுஷனுக்கு படுற மாதிரி உதைக்குது. அதனால் அந்த தைரியம் இருக்கிறாலும் வாங்கி கொண்டு கறந்துக்குங்க. தங்கமாக கறக்கும். உதைக்கிற மாடையாத செனை உறுதி. விலை அதுக்கு தகுந்த இதெல்லாம் 50,000 முதல்ல உங்களுக்கு நான் 39 ரூபாய்க்கு தர்றேன். நேற்று அட்வான்ஸ் வாங்கினதுக்கே ஏற்றி விட்டுருந்தேன்னா 40,000 ரூபாய்க்கு பேசியிருந்தேன். அது நம்மளுக்கு நல்லா இருக்காதுங்க. அது எப்படிங்கன்னா நம்ம தொடர்ந்து வியாபாரம் பண்ணுறா
வாரத்துக்கு ஒரு மாடு 2 மாடு விற்கிற ஆளுகளுக்கு பொய்யை சொல்லி பேட்டை சொல்லி சமாளிப்பாங்க. அது வேண்டாம். அதை வேணும்னா உங்களுக்கு கொண்டு கறங்க தாராளமாக. இந்த மாடு சில பேர் தீனி திங்காது, தனிங்க வைக்கி பிள்ளுங்க அப்படியே வாய் நம்பல திங்கி கெதிக்கட்ட மாதிரி. நான் அப்படியே கொஞ்சம் பக்குவம் பண்ணி கறந்துட்டுருக்கிறேன். பக்குவம் பண்ணி கொடி கறங்க, இல்லை 2 3 வாங்கி கொடி கறங்க. அடுத்த 6வது மாடு 42,000 விலை. மாடு வந்து 2 ஈத்து இல்லாட்டி 3 ஈத்து இருக்குது. செனை வந்து செக் பண்ணியாச்சுங்க 2.5 மாதம். அப்போ நீங்கள் கொண்டு போய் செக் பண்ணிங்கனாலும் செனை தெரியும். செனைக்கு கேரண்டி. உங்களுக்கு கொண்டு போய் செனை இல்லைன்னா அதுக்கு பொறுப்பு வந்து சங்கம் பொறுப்பு ஏற்றுக்கும். அது பயக்கவே வேண்டாம். நான் கைவிட்டு இங்கே வந்து ஆள் டாக்டர் வச்சு செக் பண்ணிட்டேன். 42,000 விலை. 3 ஈத்து 6வது மாடு. தங்கமான குணம், தங்கமான கறவை. எவ்வளோ கறக்குங்க கேட்பீங்க? நவ்வாள் கறக்க இன்றைக்கி தான் வந்திருக்குது. மடி செட்டு மாடெல்லாம் ஓரளவுக்கு பெருவிட்டு இருக்குதுங்க. சுழி சுத்தா நாளைக்கு நீங்கள் மேய்ச்சி பார்த்தீங்கனாலும் ஒரு 60லேருந்து ஆள் போல் விற்கலாம். 70 வரைக்கும் விற்கி. செனை வந்து இளஞ்செனை கொண்டு போய் தாராளமாக கறங்க. நிறைய கூப்பிட்டுருந்தீங்க. நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்து இத்தனை வீடியோ பார்த்து நான் அப்படித்தான் நினைக்கிறதுங்க. செல்லில் எத்தனையோ பொழுதுபோக்கு இருக்கையில் ஒரு மனிதன் வந்து பொழைச்சிக்கலாம்னு செல்லை பார்த்து ஒரு மாட்டை செலக்ஷன் பண்ணி அட்வான்ஸ் போகிறங்கிறது சின்ன வியாபாரம் இல்லை. அதனால பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையை நம்ம சொல்லிடலாம் ஆண்டவான்னு. அதுக்கு மேலே நடக்கிறது ஆண்டவன் செயல். கொண்டு போய் சந்தோஷமாக கறங்க. 6 மாட்டில் எது வேணுமோ கூப்பிடுங்க, எடுக்கிறேன்.